ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 1ல் இருந்து டாப் 10 ஜிகே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம் நாடகம் என்னும் நாடகத்தை எழுதியவர் யார்? சரிங்களா? ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. ராஜாராம் மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், காசி விஸ்வநாத முதலியார், அன்னி பெசன்ட். சரிங்களா? ஸோ இதில் பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாத முதலியார். சரிங்களா? காசி விஸ்வநாத முதலியார் தான் பிரம்ம சமாஜம் நாடகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின், வல்லபாய் படேல் தலைமையேற்று நடத்திய விவசாயிகள் போராட்டம் எது? சரிங்களா? வல்லபாய் படேல் தலைமையேற்று நடத்திய விவசாயிகள் போராட்டம் எதுனா கீழே பாருங்கள், கேதா சத்தியாகிரகம், மாப்ளா கிளர்ச்சி, பர்தோலி சத்தியாகிரகம், வேல்ஸ் மாநாடு. சரிங்களா? வல்லபாய் படேல் தலைமையேற்று நடத்திய விவசாய போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின் வந்து பொறுத்துக. முதல் பாருங்கள், விதவைகள் மறுமண சட்டம் 1861, விதவைகள் மறுமண சங்கம் வந்து 1867, தக்கான கல்விக் கழகம் பாருங்கள் 1856, புனே சர்வஜனிக் சபா 1884, பிரார்த்தனை சமாஜமாக 1870. சரிங்களா? ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஆ 3, 1, 4, 5, 2. சரிங்களா? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, விதவைகள் மறுமண சட்டம் 1856 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? விதவைகள் மறுமண சங்கம் எப்போது கொண்டு வரப்பட்டனா 1861. சரிங்களா? தக்கான கல்விக் கழகம் வந்து 1884, புனே சர்வஜனிக் சபா 1870, பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆனா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு எந்த பகுதி மற்றும் உறுப்பு அரசமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது? கீழே ஆப்ஷன் பாருங்கள். பகுதி 18 உறுப்பு 366, பகுதி 20 உறுப்பு 368, பகுதி 21 உறுப்பு 369, பகுதி 21 உறுப்பு 369. சரிங்களா? ஸோ இதில் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னாலே என்னன்னா பகுதி 20 உறுப்பு 368 தான். சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1923, 1924, 1926, 1929. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1926. ஸோ அந்த சட்டத்தை இயற்றியது யாருன்னா நீதி கட்சி. சரிங்களா? நீதி கட்சி தான் இந்த சமய அறநிலைய சட்டத்தை வந்து ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1924 வந்து தேர்தல் பணியாளர் வாரியத்தை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பணியாளர் தேர்வு வாரியம். சரிங்களா? பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து நியமித்தது யாருன்னா நீதி கட்சி தான். சரிங்களா? எப்போனா 1924. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். கிசர்கான் எந்த ஆண்டு சையது அரசு வம்சத்தை தோற்றுவித்தார்? சரிங்களா? சையது வம்சத்தை கிசர்கான் எந்த ஆண்டு தோற்றுவித்தார் பார்த்தீங்கன்னா 1413, 1414, 1424, 1314. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1414. சரிங்களா? அப்போ தான் கிசர்கான் வந்து சையது அரசு வம்சத்தை வந்து தோற்றுவித்தார். சரிங்களா? அடுத்தது 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் யார்? சரிங்களா? ஆப்ஷன் கீழே பாருங்கள். பால்பன், இல்துமிஸ், பாபர், குத்புதீன் ஐபக். சரிங்களா? 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான் அவர் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாகல் வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா சாகல் காணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 40 குழு அப்படி இல்லைன்னா சாகர் காணின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கன்னா 8வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் புரட்சியின் போது முதலில் பலியான ஐரோப்பியர் யார்? சரிங்களா? கீழே ஆப்ஷன் பாருங்கள். பான்கோட், கர்னல் மீகாரஸ், மேஜர் ஆம்ஸ்ட்ராங், சர் ஜான் கிரடாக். சரிங்களா? வேலூர் புரட்சியின் போது முதலில் பலியான ஐரோப்பியர் யாருன்னா கர்னல் பான்கோட் அவர்கள் தான். சரிங்க, ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. பான்கோட் தான் முதலில் பலியானவர். சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? சரிங்களா? சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சின்ன மருது, ஆப்ஷன் ஆ முத்து வடுகநாதர், பெரிய மருது வேலுநாச்சியார். சரிங்களா? அப்போ சிவகங்கையின் சிங்கம்னா யார்? சின்ன மருது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி பாருங்கள், பஞ்சாபின் சிங்கம்னா யார் சொல்லுவாங்க?
பஞ்சாபோட சிங்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய் சொல்லுவாங்க. சரிங்களா, பஞ்சாபோட சிங்கம். அதே மாதிரி பாருங்கள், வங்க சிங்கம்னா யார் சொல்லுவாங்க? வங்க சிங்கம்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நேதாஜி தான் வங்க சிங்கம். அதே மாதிரி தென்னாட்டு சிங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவாங்க. சரிங்களா, தென்னாட்டு சிங்கம்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ அந்த பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களை தான் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை அழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், தென்னிந்திய சிங்கம். சரிங்களா, தென்னாட்டு சிங்கம் இல்லை, அதாவது தென்னிந்திய சிங்கம்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா சி விஜயராகவாச்சாரியார். சரிங்களா, சி விஜயராகவாச்சாரியார் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மராத்தி சிங்கம் அப்படின்னு சொன்னால் யாருன்னா மராத்தி சிங்கம் அதுனா யாருன்னா சிவாஜி. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிவகங்கையின் சிங்கம்னா சின்ன மருது. அதே மாதிரி தென்னிந்திய சிங்கம்னா சி விஜயராகவாச்சாரியார். வங்க சிங்கம்னா நேதாஜி. பஞ்சாப் சிங்கம்னா லாலா லஜபதி ராய். அதே மாதிரி அதாவது தென்னாட்டு சிங்கம்னா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா நேதாஜி. மராத்தி சிங்கம்னா சிவாஜி. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள், தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்னா கீழே ஆப்ஷன் பாருங்கள், சின்னமருது, யூசப் கான், தீரன் சின்னமலை, கட்டபொம்மன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் எதுவும் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. சரிங்களா, தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் அந்த 10 கொஸ்டினும். இந்த 10 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.